வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு. எங்க ஊர்ல ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறது பிளஸ் ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அது சூப்பும் எடுத்துக்கலாம். சோ அது ரெண்டுமே இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் பேக். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம கொங்கு ஸ்டைல், திருப்பூர் அப்புறம் ஈரோடு அவினாசி இந்த மாதிரி இடத்துலலாம் ஆட்டுக்கால் வந்து இந்த மாதிரி தான் குழம்பு சூப் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். 1 இன்ச் இஞ்சி இது நம்ம தட்டிக்கலாம். சும்மா ரஃப்பாக தட்டணும், அரைக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப ஹாட் ஃப்ளேவர் ஆகிடும். அவ்வளோதான், இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஒரு ஆட்டோட கால், அதாவது 4 கால் இருக்குது, அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அங்கேயே வந்து கருக்கி கொடுத்துருவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கத்தி வச்சு நல்லா சுரண்டுனோம்னா மேலே இருக்கிற அந்த கருகுன்னு அதெல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீசஸாக வெட்டிக்கலாம். இது வந்து நம்மளே வெட்டினது, கடையில் சொன்னாலும் வெட்டி கொடுத்துருவாங்க. இதோட வந்து ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை ராவாக அப்படியே ரஃப்பாக ஒரு 4-5 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து இடித்து வச்ச இஞ்சி, இதவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மிளகு தூள், ஏன்னா சூப் எடுக்கிறதுனால. அப்புறம் இது வந்து சீரக பொடி, எல்லாமே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மஞ்சள் தூள், இதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இது வந்து தண்ணி வந்து இது முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு 3 பல் வந்து பூண்டு, அதையும் தட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். விசில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 விசில் விடலாம். அப்போதான் வந்து உள்ளே இருக்கிறது அந்த மேரோ நல்லா குக் ஆகும், ப்ளஸ் சூப் எடுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் வரதுக்குள்ள நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுவோம். என்னென்ன வணக்க போகிறோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம் பாருங்கள், இப்போ வந்து ஒரு 10-20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து இதில் 1 இன்ச்சு ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். அது போக ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். வடச்சட்டியில் எண்ணெய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து அப்படியே போட்டால் ஒரு மண்ணாக இருக்கும், அப்புறம் குழம்புல நரன்னு இருக்கும். ஸோ அதை வாஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். வெங்காயம் வந்து பாதி வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பாதி வணங்கிடுச்சு, இங்கே பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ வந்து 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். இந்த 2 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். வணங்கட்டும். பார்த்தீங்கன்னா இது ஒரு 12 விசில் வந்துருக்கு. ஸோ இது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. இதோடு நம்ம வந்து தேங்காவை வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நாங்கள்லாம் திக்காக தான் வைப்போம். ஸோ அதனால கொஞ்சம் தேங்காய் நிறையா போட்டால் திக்காக வந்துடும் குழம்பு. தேங்காவை நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம்னா அந்த ஹீட்டில் வந்து சாஃப்ட் ஆயிடும். ஸோ தட் அப்புறம் அந்த திரியாக இருக்கும். தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும். இது உள்ளார 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்டில் வந்து ஒரு பரட்டிடலாம். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ஹீட்டு வந்து கம்மியாகட்டும். சூடு ஆறுன அப்புறம் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுவோம். நல்லா மையாக அரைச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ வணக்கி வச்சுருக்கிறத ஜாரில் மாற்றிக்கலாம். ஆறிடுச்சு சூடு. குழம்புக்கான பேஸ்ட் ரெடி. சூப் வந்து விசில் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், நல்ல ஃப்ளேவர்ஸ். ஒரு 3 பேர் இது வந்து சூப் குடிக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்குது, உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த தக்காளி சீரகம்
மிளகு இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் சூப்பு. இப்போ நம்ம மல்லி போட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்ம சூப்பை மட்டும் இதுலேருந்து எடுத்துப்போம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூடாது, ஏன்னா இந்த போன் மேரோவிலேருந்து எல்லா சத்தும் இதில் இறங்கிடும். இங்கே பாருங்கள், சூப்பில் லைட்டாக நம்ம வந்து மல்லித்தலை போட்டுடலாம். வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப் ரெடி. டேஸ்ட் பண்ணலாமா? வாவ், சூப்பராக இருக்குது. நல்லா காரம், இஞ்சி பூண்டு எல்லாமே இறங்கியிருக்கு. மீதி சூப்பையும் இதில் எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அரைச்சிருக்கிறது இதில் ஆட் பண்ணால் குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிடலாம். நமக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து லிட்டு போட்டுட்டு விசில் போட வேணாம், போடாமல் மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பேன் வச்சுட்டு பேன் வந்து ஹீட் ஆனோடனையும் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது, கடலைப்பருப்பு, தென் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தாளிச்சதை குழம்பு பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு. சரி, அது மாதிரி ஆகும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கும், ஒரு 5 நிமிஷம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு ப்ரெஷர் வந்து இதில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், இப்போ ஃபைனலாக மல்லித்தலை. ஓகே, இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா வந்திருக்கு, கால்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ளோவியாக இருக்குது. வேணும்னா திக் பண்ணிக்கோங்க. திக் பண்ணிட்டீங்கன்னா இட்லி, ஆப்பம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் ஆட்டுக்கால் குழம்பு வைப்போம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.